வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிபிஐ புதிய இயக்குநர் பதவிக்கு 4 பேரின் பெயர்கள் பரிந்துரை. மத்திய தேர்வுக் குழுவிற்கு அனுப்பி வைக்க திட்டம். மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுக்கு 2 தொகுதிகள் மட்டும் தரப்படும் என அகிலேஷ் யாதவ் அதிரடி. சமாஜ்வாதி பகுஜன் கூட்டணி உறுதியானதால் தொகுதி பங்கீடு இன்று அறிவிக்க வாய்ப்பு. ஆட்சி அதிகாரத்துக்காகவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைகின்றன. பாஜகவின் தேசிய கவுன்சில் கூட்டத்தில் அமித்ஷா கடும் தாக்கு. காஷ்மீர் எல்லைப் பகுதியில் வெடிகுண்டு தாக்குதல். இந்திய ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழப்பு. சிட்னியில் முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. இந்தியா ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் பலப்பரீட்சை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சிபிஐ புதிய இயக்குநர் பதவிக்கு 4 பேரின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. சிபிஐ இயக்குநர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட அலோக் வர்மா தீயணைப்புத்துறை இயக்குநர் பதவியை ஏற்க மறுத்து ராஜினாமா செய்துள்ளார். இதையடுத்து 4 ஐபிஎஸ் அதிகாரிகளின் பெயர்கள் புதிய சிபிஐ இயக்குநர் பதவிக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன. மும்பை போலீஸ் கமிஷனர் சுபோத்குமார் ஜெய்ஸ்வால் மற்றும் உத்தரப்பிரதேச டிஜிபி ஓபி சிங் ஆகியோரின் பெயர்கள் முன்னிலை வகிக்கின்றன. இவர்கள் தவிர தேசிய புலனாய்வு அமைப்பின் தலைவர் ஒய்சி மோடி உள்ளிட்டோரின் பெயர்கள் பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இறுதிப் பட்டியலில் 10 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த பரிந்துரை பட்டியல் பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் அடங்கிய மத்திய தேர்வுக் குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 தொகுதிகள் மட்டுமே தரப்படும் என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக நாடு முழுவதும் வலிமையான கூட்டணியை அமைக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு வருகின்றன. இதற்கு முன்னோட்டமாக உத்தரப்பிரதேசத்தில் எதிரும் புதிருமாக இருந்த பகுஜன் சமாஜும் சமாஜ்வாதியும் மக்களவைத் தேர்தலுக்கு கைகோர்த்துள்ளன. இந்நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தால் சோனியா காந்தியின் ரேபரேலி மற்றும் ராகுல் காந்தியின் அமேதி ஆகிய 2 தொகுதிகளை மட்டும் ஒதுக்குவது என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 2 தொகுதிகளுக்கு மேல் காங்கிரசுக்கு கொடுக்க வாய்ப்பில்லை என சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தங்கள் கூட்டணியை இறுதி செய்து இன்று அறிவிக்க சமாஜ்வாதி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. கோடநாடு விவகாரம் தொடர்பாக வதந்தியை பரப்பியவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவே இதுபோன்ற சதி நடப்பதாகவும் கூறியுள்ளார். வழக்கு வழக்காடு மன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிற நிலையில இப்ப ஒரு நிலை. எனவே இதுல ஒரு பெரிய அளவுக்கு அம்மாவுடைய அரசுக்கு, முதலமைச்சருக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு, வித் மேலஃபைட் இன்டென்ஷன், உள்நோக்கத்தோடு, ஒரு கெட்ட எண்ணத்தோடு இன்றைக்கு இந்த சதி அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது. எனவே இது முழுக்க முழுக்க சதி. அதுவும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கற்பனை கதையாக இன்றைக்கு வடிவமைத்து இன்றைக்கு அரங்கேற்றம் செய்திருக்கின்றார்கள். எனவே இதற்கு யார் காரணமானவர்கள் அவர்கள் எல்லாம் கண்டுபிடித்து நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்துவோம். அதை தெரிந்து அறிந்து அவர் மீது வழக்கு போடுவதற்கு அரசு எல்லாவித ஆயத்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆளும் பாஜக அரசு கொண்டு வந்துள்ள 10% இடஒதுக்கீடு உண்மையான வறுமையில் உள்ள உயர் சாதியினருக்கு பயன் தராது என திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் செய்துள்ளார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களுக்கு பொருளாதார அடிப்படையில் உதவ அரசு முன் வந்தால் இலவச கல்வி வழங்கலாம் என யோசனை தெரிவித்தார். இடஒதுக்கீடு என்பது பொருளாதார அடிப்படையிலே கொண்டு வரப்பட்டது இல்லை, இதற்காக கொண்டு வரப்பட்டதில்லை. யாருக்கெல்லாம் காலம் காலமாக உரிமைகள் மறுக்கப்பட்டதோ அவர்களுக்காக கொண்டு வரப்பட்டது. பொருளாதார அடிப்படையில் மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்று அரசாங்கம் நினைத்தால் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கலாம், அவர்களுக்கு நல்ல கல்வி நிறுவனங்களை உருவாக்கலாம், இலவசமாக கல்வியை கொடுக்கலாம். இதுதான் உண்மையாக அவர்கள் செய்யக்கூடிய உண்மையான உதவியாக இருக்கும். ஆனால் இப்பொழுது 8 லட்சம் ரூபாய்
வந்து சீலிங் கொண்டு வந்து 5 ஏக்கர் நிலம் வந்து அதற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 97% அதுக்குள்ள வந்துடுது. அப்ப யாருக்காக இவர்கள் உண்மையிலே உதவுகிறார்கள்? அடியிலே இருக்கக்கூடிய அடித்தட்டில் இருக்கக்கூடிய உண்மையாக கஷ்டப்படக்கூடிய அந்த 20% ஏழைகளுக்கு இவர்கள் தரக்கூடிய உதவி போய் சேரப்போவதே கிடையாது. அதனால இந்த மசோதா என்பது ஒரு வெறும் கண்துடைப்பு மட்டும்தான். தமிழ்நாட்டின் அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களிடம் செல்வோம், சொல்வோம், வெல்வோம் என்ற புதிய வியூகத்தை அமைத்து திமுக தலைவர் ஸ்டாலின் கிராமங்களுக்கு சென்று மக்களிடம் கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் 3ஆம் நாள் நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட இல்லாலூர் கிராமத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டின் அவல நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்தார். மத்திய அரசு தமிழ்நாட்டில் உள்ள மைனாரிட்டி அரசுக்கு முட்டு கொடுத்து காப்பாற்றிக் கொண்டிருப்பதாகவும் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தான் நடத்தி வரும் கிராம சபை கூட்டம் சிலருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வீட்டிற்கு தேவையான காய்கறிகள், உணவுப் பொருட்கள், அணிவதற்கு தேவையான உடைகள் ஆகியவற்றை கவனித்து வாங்கும் நாம் ஆட்சியாளர்களையும் அதுபோல் தேர்ந்தெடுக்க வேண்டும் என மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். பொதுமக்கள் பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாட போலீசார் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என தமிழக டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை அருகே ஆவடியில் தமிழ்நாடு சிறப்பு காவலர்கள் சார்பில் பொங்கல் திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற தமிழ்நாடு காவல்துறை தலைவர் டி.கே. ராஜேந்திரன் பொங்கல் பானையில் அரிசியிட்டு விழாவை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வடிவமைக்கப்பட்டிருந்த மாதிரி கிராமமும் அதில் வைக்கப்பட்டிருந்த உழவுப் பொருட்களும் பார்வையாளர்களை வெகுவாக ஈர்த்தன. நிகழ்ச்சியில் பேசிய டிஜிபி ராஜேந்திரன் காவலர்களிடம் காணப்படும் மன அழுத்தத்தை போக்க அரசு ஏற்பாட்டில் பிரபல மனநல ஆராய்ச்சி மையத்தின் மூலம் சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் பல்வேறு பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். போலீசார் பொங்கல் விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடியதைப் போல் பொதுமக்களும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும், அதற்கு போலீசார் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்றும் டிஜிபி ராஜேந்திரன் அறிவுறுத்தினார். ஒவ்வொரு காவலரும் பணிச்சுமை, மனச்சுமை என்று பல்வேறு நிகழ்வுகளிலே ஆளாகுகிறார்கள். அவர்களுடைய பணிச்சுமையையும் மற்றும் உள்ள சைக்கலாஜிக்கல் பிரஷர் அனைத்தையும் குறைப்பதற்காக தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் கேம்பஸ்லயும் நிறைவாழ்வு பயிற்சி நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கிராமத்து நிலையை இங்கு கொண்டு வந்தோமோ அதுபோல் தமிழகம் முழுவதும் பொங்கல் விழாவை அமைதியாக கொண்டாட நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம். அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ராகவன் தலைமையில் ஒருங்கிணைப்பு மற்றும் ஆலோசனை குழுக்களை நியமித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி 15ஆம் தேதி அவனியாபுரத்திலும், 16ஆம் தேதி பாலமேட்டிலும், 17ஆம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இதனிடையே மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் விழா குழுவில் பிரிவினை ஏற்பட்டதால் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் சசிதரன், ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ராகவன் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழுவையும் அவனியாபுரம் கிராமவாசிகள் 16 பேர் கொண்ட ஆலோசனை குழுவையும் அமைத்தது. இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் வழக்கறிஞர்கள் திலீப் குமார், ஆனந்த் சந்திரசேகர், சரவணன் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். ஜல்லிக்கட்டு மேடையை யாரும் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை என்பதை ஒருங்கிணைப்பு குழு உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள நீதிபதிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட காளைகளை மட்டுமே போட்டியில் அனுமதிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே மதுரை அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழுவில் கூடுதலாக 11 பேரை சேர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நேற்று இறுதி விசாரணை நிறைவு பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கில் இன்று மதியம் 1:30 மணி அளவில் உத்தரவு பகரப்பட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி அவர்கள் தலைமையிலும் 3 வழக்கறிஞர் ஆணையாளர்கள் ஆகியோரது ஒத்துழைப்பிலும் மொத்தம் 4 பேர் கொண்ட கமிட்டி, ஆர்கனைசிங் கமிட்டி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீதி உள்ள அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் தரும் வகையில் 16 நபர்கள் கொண்ட அட்வைசரி கமிட்டி, ஆலோசனை கமிட்டி வழங்கப்பட்டுள்ளது. அந்த பெயர்களும் ஒப்புக்கொள்ளப்பட்டது நீதிமன்றத்தால். இந்த அட்வைசரி கமிட்டிக்கு இவங்க ஆர்கனைசிங் கமிட்டியோடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகம் 3 வாகனங்களை வழங்கி அந்த வாகனத்தின் மூலமாக தான்
பரிசு பொருட்களோ அல்லது அன்பளிப்புகளோ வழங்கப்பட வேண்டும். ஆட்சி அதிகாரத்துக்காகவே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைவதாக பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். பாஜகவின் 2 நாள் தேசிய கவுன்சில் கூட்டம் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நேற்று தொடங்கியது. கூட்டத்தில் கட்சியின் தலைவர் அமித்ஷா, பிரதமர் நரேந்திர மோடி உள்பட பலர் கலந்து கொண்டனர். சுமார் 12,000 பிரதிநிதிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமித்ஷா, எதிர்க்கட்சிகளின் மகா கூட்டணி என்பது ஒரு தலைவரோ ஒரு கொள்கையோ இல்லாத வெவ்வேறான குழுக்கள் இணைந்தது என்றும், ஆட்சி அதிகாரத்துக்காக மட்டுமே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கடந்த தேர்தலில் அந்த கட்சிகள் ஒவ்வொன்றையும் பாஜக தோற்கடித்துள்ளதை நினைவுபடுத்திய அவர், மக்கள் வலிமையான அரசுக்காகவே பாஜகவை விரும்புவதாகவும் தெரிவித்தார். அயோத்தியில் விரைவில் ராமர் கோவில் கட்டவே பாஜகவின் விருப்பம் என தெரிவித்த அமித்ஷா, ராமர் கோவில் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வெளியாவதற்கு காங்கிரஸ் தடைகளை உருவாக்கி வருவதாகவும் விமர்சனம் செய்தார். இரட்டை வேடம் போடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழக மக்கள் தண்டிக்க வேண்டும் என அமைச்சர் மணிகண்டன் தெரிவித்தார். தகவல் தொழில்நுட்பவியல் துறை அமைச்சர் மணிகண்டன் ராமநாதபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசுக்கு நற்பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே திராவிட முன்னேற்றக் கழகம் செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். மேலும் சமூக ஆர்வலர் என்ற பெயரில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதால் தான் சில அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு பரிசை வழங்குவதற்கு நீதிமன்றம் தடை விதித்தது என்று அமைச்சர் மணிகண்டன் தெரிவித்தார். தமிழக மக்களுக்கு எதிராக இரட்டை வேடம் போடும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தமிழக மக்கள் தண்டிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் மணிகண்டன் வலியுறுத்தினார். தமிழக அரசிற்கு நற்பெயர் வந்துவிடக்கூடாது என்ற கீழ்த்தரமான அரசியல் நோக்கோடு ஏழை எளிய மக்களை பாதிக்கின்ற வகையிலே ஒரு சமூக ஆர்வலர் என்ற பெயரிலே ஒருவரை வைத்து நீதிமன்றத்திலே வழக்கை தொடர்ந்து அது சில கட்டுப்பாடுகளை விதித்து தடை விதித்திருக்கின்றது. பொங்கல் பரிசு ஏழை எளிய மக்களுக்கு ரூபாய் 1000 ரூபாயை கொடுத்ததை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறதா? எனவே தமிழக மக்கள் அனைவரும் இந்த இரட்டை வேடம் போடக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்பதை நான் இந்த கூட்டத்திலே கேட்டுக்கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் அம்மா திரையரங்கம் விரைவில் திறக்கப்படும் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொங்கல் திரைப்படங்களின் சிறப்பு காட்சிக்கு அரசு அனுமதி வழங்காத நிலையில் சிலர் சிறப்பு காட்சி திரையிட்டுள்ளனர். அவர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருப்பதாகவும், முதற்கட்டமாக 50,000 ரூபாய் அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்தார். அம்மா திரையரங்கம் என்பது மாநகராட்சிக்கு மட்டும்தான் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழகம் முழுவதும் அம்மா திரையரங்கம் அமைப்பது குறித்து வருகிற சட்டமன்ற மானிய கோரிக்கையின் போது அரசு பரிசீலனை செய்யும் என அமைச்சர் தெரிவித்தார். திரையரங்குகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும், வெளியூரிலிருந்து கொண்டு செல்லப்படும் உணவுப் பொருட்களை தடை செய்யக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டதாக அவர் கூறினார். இந்தியாவில் கடந்த 4.5 ஆண்டுகளாக சகிப்பின்மை நிலவுகிறது என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பின்பு முதல் முறையாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு 2 நாட்கள் பயணமாக ராகுல் காந்தி துபாய் சென்றார். துபாய் சர்வதேச விமான நிலையத்தில் அவரை வரவேற்க பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த இந்தியர்கள் ஆயிரக்கணக்கில் கூடியிருந்தனர். அவர்கள் ராகுல் காந்தியை வரவேற்றனர். பின்னர் அங்குள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் திரண்டிருந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுடன் ராகுல் காந்தி பேசினார். அப்போது அவர் பேசுகையில், துபாயில் உள்ள பெரிய பெரிய கட்டிடங்கள், விமான நிலையங்கள், மெட்ரோ ரயில் கட்டமைப்பு உள்ளிட்ட கட்டிடங்கள் இந்திய தொழிலாளர்களின் பங்களிப்பு இல்லாமல் உருவாகி இருக்க முடியாது என்று குறிப்பிட்டார். 2019ஆம் ஆண்டை சகிப்புத்தன்மை ஆண்டாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. ஆனால் இந்தியாவில் கடந்த 4.5 ஆண்டுகளாக சகிப்பின்மை நிலவி வருகிறது என்று ராகுல் காந்தி தெரிவித்தார். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதும் முதல் நடவடிக்கையாக ஆந்திர மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் ராகுல் காந்தி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் உம்மன் சாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். காஷ்மீர் எல்லைப் பகுதியில் பயங்கரவாதிகளின் ஊடுருவலை தடுத்து நிறுத்த பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அத்துமீறி நுழையும் பயங்கரவாதிகளை இந்திய ராணுவ வீரர்கள் முறியடித்து வருகின்றனர். இந்த நிலையில் காஷ்மீர் மாநிலம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை ஒட்டியுள்ள நவ்ஷேரா என்ற பகுதியில் ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த பயங்கரவாதிகள் சிலர் ராணுவ வீரர்களை குறிவைத்து
குறிவைத்து வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் மேஜர் உள்பட 2 வீரர்கள் பலியாகினர். பயங்கரவாதிகள் தாக்குதலை தொடர்ந்து அந்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்தியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பேட்டிங்கை தேர்வு செய்தது. விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இவ்விரு அணிகள் இடையே நடந்த 20 ஓவர் போட்டித் தொடர் சமனில் முடிந்தது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற டெஸ்ட் போட்டித் தொடரை இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் சொந்தமாக்கி புதிய வரலாறு படைத்தது. இதனைத் தொடர்ந்து 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் நடத்தப்படுகிறது. அதன்படி இந்தியா ஆஸ்திரேலியா மோதும் முதலாவது ஒருநாள் போட்டி இன்று சிட்னியில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதையடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி வீரர்களை கட்டுப்படுத்தும் முனைப்புடன் இந்திய வீரர்கள் விளையாடி வருகின்றனர். And there is Aaron Finch. He's bowled. Down the ground. Oh, what a catch! Having said that, he's taken the catch. Having said that, he's got the wicket. Shot. கொடநாடு கொலை கொள்ளைகளில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பங்கு இருப்பதாக கூறப்படுவது குறித்து சிறப்பு விசாரணை குழு அமைத்து விசாரிக்க நீதிமன்றம் தாமாக முன்வந்து ஆணையிட வேண்டும் என முன்னாள் MP பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டு கொடநாடு பங்களாவின் காவலாளியாக இருந்த ஓம் பகதூர் கொல்லப்பட்டார். பிறகு முன்னாள் முதல்வரின் ஓட்டுநர் கனகராஜ் சாலை விபத்தில் மரணமடைந்தார். 2 தினங்கள் கழித்து கொடநாட்டில் வேலை செய்த சயனின் மனைவி குழந்தை விபத்தில் உயிரிழந்தனர். சயன் மட்டும் தப்பிவிட்டார். இப்படி பல மர்மங்கள் நீடித்து வந்த நிலையில் தெகல்கா புலனாய்வு இதழின் முன்னாள் ஆசிரியர் மேத்யூ தனது முயற்சியால் திரட்டியுள்ள தகவல்களை டெல்லி பத்திரிகையாளர் சந்திப்பின் போது வெளியிட்டார். அப்போது உயிர் தப்பிய சயன் மற்றும் மனோஜ் ஆகியோர் பேட்டியளித்தனர். இவர்களில் அளித்த பேட்டியில் கொடநாடு பங்களாவில் ஆவணங்கள் மற்றும் கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளையடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் இவை அனைத்தும் தற்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின் பேரிலேயே நடைபெற்றதாகவும் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து அதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து சிறப்பு குழுவை அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். குற்றச்சாட்டுகளுடைய உண்மை தன்மையை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இதை ஒரு வழக்காக எடுத்து திரு மேத்யூ அவர்களிடத்திலும் திரு சயான் அவர்களிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை கைப்பற்றி அது குறித்து ஒரு SIT ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவினை அமைத்து ஒரு இதை தவறான தகவலை தெரிவித்திருந்தால் திரு மேத்யூ மற்றும் திரு சயான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேணும். அல்லது அவர்கள் சொல்வதில் ஏதேனும் உண்மைத்தன்மை இருக்கிறது என்றால் அந்த உண்மைத்தன்மைக்கு இந்த குற்றச்செயலுக்கு யார் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இந்த சயான் தமிழ்நாடு போலீசாரால விசாரிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்குது. அதிலிருந்து அவர் ஜாமீன்ல வெளியில வந்திருக்கிறார். அப்ப அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட ஒரு நபரே மேற்கொண்டு சில ஆதாரங்களை அவர் வெளியிடுகிற பொழுது அந்த ஆதாரங்கள் நீதிமன்றத்தினுடைய பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் கல்லூரி மற்றும் பள்ளியில் பொங்கல் திருவிழா சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த கிருஷ்ணாபுரத்தில் தனியார் கலை கல்லூரி உள்ளது. இக்கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகள் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து தமிழர்களின் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தினர். மண்பானையில் பொங்கலிட்டு சூரிய பகவானுக்கு படைத்தனர். உழவர் திருநாளில் மகத்துவத்தை விளக்கும் வகையில் மாணவ மாணவிகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினர். கோலாகலத்துடன் நடைபெற்ற இவ்விழாவில் கல்லூரி செயலர், முதல்வர், பேராசிரியர் பங்கேற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பெருவாயலில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மாவிலையில் தோரணம் கட்டி கரும்பு கூடாரம் அமைத்து பொங்கல் பண்டிகையை சிறப்புடன் கொண்டாடினர். சிறுவர் சிறுமிகள் வேட்டி மற்றும் பாவாடை சட்டையில் பங்கேற்ற நடன நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி காட்டினர். இந்த விழாவில் பள்ளியின் முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் புத்தாடை உடுத்தி பொங்கல் விழாவை கொண்டாடினர். அனைத்து துறைகளின் பேராசிரியர்களும் வெளிநாட்டு மாணவ மாணவிகளும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதேபோல் நர்சிங் பயிற்சி மாணவிகளும் சுகாதார ஆய்வாளர் பயிற்சி மாணவர்களும் சுகாதார பொங்கலை கொண்டாடினர்.
கும்மிடிப்பூண்டி அருகே ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 100 யூனிட் மணலுடன் 12 லாரிகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் எலாவூர் அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் ஆரம்பாக்கம் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகப்படும் வகையில் வந்த லாரிகளை சோதனைக்காக நிறுத்தினர். போலீசாரை கண்டதும் லாரிகளை விட்டுவிட்டு ஓட்டுநர்கள் தப்பி ஓடிவிட்டனர். சந்தேகமடைந்த போலீசார் லாரிகளை சோதனை செய்தபோது ஆந்திராவிலிருந்து சட்டவிரோதமாக மணல் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து 100 யூனிட் மணலுடன் 12 லாரிகளை பறிமுதல் செய்த போலீசார் தப்பி ஓடிய லாரி டிரைவர்களை தேடி வருகின்றனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்து தயாரிக்கப்பட்ட திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தொண்டர்கள் கொல்கத்தா திரையரங்கில் புகுந்து கலவரத்தில் ஈடுபட்டனர். திரைப்பட இயக்குநர் விஜய் ரத்னாகர் இயக்கிய த ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் என்ற திரைப்படம் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. இந்த திரைப்படம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த படம் மன்மோகன் சிங் குறித்து அவதூறாக கருத்து பரப்பப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தொண்டர்கள் கொல்கத்தாவில் உள்ள திரையரங்கு ஒன்றில் திரைகளை கிழித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திரையரங்கில் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள உதவி ஊராட்சி இயக்குநர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நடத்திய சோதனையின் போது கணக்கில் வராத 14,600 ரூபாயை பறிமுதல் செய்யப்பட்டது. ஊராட்சிகளின் உதவி இயக்குநர் அலுவலகங்கள் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்த 2 ஊராட்சிகளுக்கு உதவி இயக்குநராக துரைசாமியும் முத்தழகுவும் பணியாற்றி வருகின்றனர். இந்த ஊராட்சிகளில் பணிபுரிந்து வரும் உதவி இயக்குநர் அலுவலக அதிகாரிகள் தணிக்கை தடையை நீக்குவதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் இருந்து லஞ்சம் பெறுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. லஞ்ச ஒழிப்பு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தேவநாதன் தலைமையில் 8 பேர் கொண்ட குழு விழுப்புரம் ஊராட்சிகளின் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் அதிரடியாக புகுந்து சோதனை நடத்தினர். அப்போது கணக்கில் காட்டப்படாத 14,600 ரூபாய் மற்றும் ஆவணங்களை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அலுவலர்களிடம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் வீட்டு மனையை பதிவு செய்வதற்கு அங்குள்ள சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்றுள்ளார். அப்போது சார் பதிவாளர் பொன்பாண்டியன் லஞ்சம் கேட்டதாக அவர் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரிடம் புகார் கொடுத்துள்ளார். லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கொடுத்த ரசாயனம் தடவிய பணத்தை சார் பதிவாளரிடம் கொடுத்துள்ளார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அவரை கைது செய்தனர். சிபிஐ அமைப்பை மத்திய பாஜக அரசு தவறாக பயன்படுத்துகிறது என மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். சிபிஐயின் இயக்குநர்களாக இருந்த அலோக் வர்மாவும் ராகேஷ் அஸ்தானாவும் இடையே லஞ்சம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக மோதல் வெடித்தது. இதைத் தொடர்ந்து இருவரையும் மத்திய அரசு கட்டாய விடுப்பில் அனுப்பியது. அலோக் வர்மாவை மீண்டும் பணியில் அமர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் அலோக் வர்மா தீயணைப்புத்துறை இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டார். இதற்கிடையே மத்திய அரசு வழங்கிய தீயணைப்புத்துறை இயக்குநர் பதவியை ஏற்க மறுத்து அலோக் வர்மா தனது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார். இது தொடர்பாக மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்தியில் ஆட்சி செய்து வரும் பாஜக அரசு சிபிஐ மற்றும் ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட அமைப்புகளை சீர்குலைத்து வருகின்றன என தெரிவித்தார். மேலும் அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்காக சிபிஐ அமைப்பை பாஜக அரசு தவறாக பயன்படுத்தி வருகிறது என்று மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். ஓரினச் சேர்க்கை குற்றமல்ல என உச்சநீதிமன்றம் கூறியிருந்தாலும் அது ராணுவத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வாய்ப்பில்லை என ராணுவ தளபதி பிபின் ராவத் தெரிவித்துள்ளார். ராணுவ தளபதி பிபின் ராவத் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சில உரிமைகள் ராணுவ வீரர்களுக்கு பொருந்தாது என குறிப்பிட்டார். ஓரினச் சேர்க்கை குற்றமல்ல என உச்சநீதிமன்றம் கூறியிருந்தாலும் அது ராணுவத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வாய்ப்பில்லை என்றும் பிபின் ராவத் கூறினார். மேலும் ராணுவத்தில் ஓரின சேர்க்கை போன்றவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இது மிகவும் தீவிரமான பிரச்சினை என்றும் பிபின் ராவத் தெரிவித்தார்.